எலாஸ்டிக் த்ரெட்டு வச்சு நான் ஸ்டிச் பண்ணாலும் எனக்கு நார்மல் ஸ்டிச் தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. பார்பின் கேஸில் வந்து நம்ம எலாஸ்டிக்கை வந்து மேனுவலாக தான் சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெதுவாக சுற்றாமல் லைட்டாக இழுத்துட்டு அதுக்கு பிறகு சுற்றுங்க. ஒரு டைட் கிடைக்கும். அந்த மாதிரி டைட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்பின் கேஸில் இங்கே ஒரு நட்டு இருக்கும். அதை லைட்டாக வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் கிடைக்கும். இந்த இடத்துல லூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை உள்ளே போட்டுட்டு லைட்டாக அப்படி இழுத்தீங்கன்னா வரும். ஆனால் இவ்வளோ லூஸாகவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு கேதரிங் வராது. லைட்டாக டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் இழுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகணும். அப்போ தான் கேதரிங் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். அடுத்து இந்த டென்ஷனை வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஹாஃப் லைன் போட்டிருக்கேன். நீங்களும் ஹாஃப் லைன் போடுங்க. ஏன்னா நம்ம கேதரிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணுறோமான்றது தெரியாது. ஸோ ஹாஃப்க்கு லைன் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள்.